இப்ப இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள் சிறுத்தை சிவா அவர்களோட டைரக்ஷன்ல நடிச்சு வெளிவர போற விவேகம் படத்தோட டீசர் வெளியானதுதான் இதற்கு காரணம். இந்த படத்தோட டீசர் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதற்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து அஜித் ரசிகர்கள் இந்த டீசரை வேர்ல்ட் லெவல்ல ரெக்கார்ட் பிரேக் பண்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 57 செகண்ட் மட்டுமே ஓடக்கூடிய இந்த டீசர் தற்போது இதற்கு முன் வெளியான எல்லா டீசரோட ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச கபாலி படத்தோட டீசருக்கும் மற்றும் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச தெரி படத்தோட டீசருக்கும் மட்டும்தான் அதிகமான வியூஸும் லைக்ஸும் கிடைச்சிருந்துச்சு. அதுலயும் கபாலி படத்தோட டீசர் யூடியூப்ல வெளியாகி வெறும் 24 மணி நேரத்துல 2,32,000 லைக்குகளை பெற்றுச்சு. ஆனா இந்த சாதனையை அஜித்தோட விவேகம் டீசர் வெறும் 12 மணி நேரத்துக்குள்ளேயே முறியடிச்சிருக்கு. அதே மாதிரி வெறும் 12 மணி நேரத்துக்குள்ளேயே 50 லட்சம் வியூவர்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதுவரைக்கும் 50 லட்சம் வியூஸை கொண்ட கபாலி டீசரோட ரெக்கார்டை வெறும் 12 மணி நேரத்துல விவேகம் டீசர் பிரேக் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல வெளியாகி திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற பாகுபலி 2 படத்தோட டீசரையும் கூடிய சீக்கிரத்துல விவேகம் படத்தோட டீசர் பீட் பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்காக தல அஜித் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அஜித் படத்தோட டீசர் வெளியானதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, விவேகம் படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சுன்னா அது வேற லெவல்ல இருக்கும்னு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரோட ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. வரும் ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வரப்போற விவேகம் படம் தல ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.